நியூஸ் தமிழ் கழுகு. தேர்தல் நெருங்குற நேரத்துல இப்படி ஒரு பஞ்சாயத்தான்னு குழப்பத்துல இருக்கான் திமுக தலைமை. திமுக தன்னோட தேர்தல் பணிகளை கவனிக்க இப்ப அவங்களே ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறதா சொல்லப்படுது. வேட்பாளர் தேர்வு தொடங்கி பிரச்சார களம் வரைக்கும் எல்லாத்தையும் இப்ப அவங்க தான் கவனிச்சுட்டும் இருக்காங்க. ஆனா இப்ப பஞ்சாயத்து அதுதான். தேர்தல் நெருங்கிறதுனால ஒவ்வொரு சிட்டிங் எம்எல்ஏ குறித்தும் ரிப்போர்ட் எடுக்க சொல்லி அந்தந்த பகுதிகளுக்கு ஃபீல்டு எக்ஸிகியூட்டிவ்ஸ் நியமிக்கப்பட்டு ரிப்போர்ட் தயார் செய்யப்பட்டிருக்கு. ரிப்போர்ட் சரியில்லாத ஆட்களுக்கு பொறுப்பு அமைச்சர்கள் மூலமா வார்னிங் கொடுக்கப்படுதான். அதுபடி தென்காசி எம்எல்ஏவான ராஜா மேல அவரு கட்ட பஞ்சாயத்து செய்யறதாவோ தொகுதி எம்பி மற்றும் எம்பியோட கணவரை மதிக்கிறதே இல்லனோ அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மூலமா தென்காசி எம்எல்ஏ ராஜாவுக்கு தகவல் அனுப்பப்பட்டிருக்கு. இதை கேட்டு கொந்தளிச்ச ராஜா ஃபீல்டு எக்ஸிகியூட்டிவா நியமிக்கப்பட்ட நிக்சன் பாவூர் சத்திரத்தை சேர்ந்தவர்னோ முன்னாள் மாசே சிவ பத்மநாபனோட ஆதரவாளர்னு சொல்லி இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒன்றிய செயலாளர் கடற்கரையோட குடும்ப நண்பர். இப்படி இருக்கும்போது இவர் கொடுக்கிற ரிப்போர்ட் எப்படி நியாயமானதாக இருக்கும்னு தலைமைக்கு விவகாரத்தை எடுத்து சொல்லி இருக்காரு. இவரு தலைமையை அணுகின தகவல் கட்சி வட்டாரத்துல கசியவே பல சிட்டிங் எம்எல்ஏக்களும் சித்தரஞ்சன் சாலையை நோக்கி படையெடுக்க இருக்காங்களாம். தேர்தல் நேரத்துல இப்படி ஒரு பஞ்சாயத்தான்னு குழம்பி இருக்காம் திமுக தலைமை. நியூஸ் தமிழ் கழுகு.